Hi friends, welcome to our new channel Al Shihab Research Academy. நம்ம அல் ஷிஹாப் ரிசர்ச் அகாடமியை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பியூர்லி ஃபார் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட ரிசர்ச் எக்ஸலன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் கேரியர் போர்ட்டல் தான் அல் ஷிஹாப் ரிசர்ச் அகாடமி. ஓகேவா? ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், நம்மளோட எய்ம் என்ன, இந்த அல் ஷிஹாப் ரிசர்ச் அகாடமியுடைய முக்கியமான எய்ம் என்ன, மேஜர் எய்ம் ஆஃப் திஸ் அகாடமி இஸ் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பயோடெக். ஸோ லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியை, பயோடெக் இண்டஸ்ட்ரியை என்டையராக நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஹவ் நம்ம எப்படி இதை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸிங் வேரியஸ் டூல்ஸ், வேரியஸ் ஆன்லைன் ரிசோர்ஸஸ். அந்த டூல்ஸை, ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த அகாடமி மூலமாக நம்ம கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேவா? ஃபார் ஆல் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமாக இது தமிழ் பசங்களுக்காக, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சரிங்களா? தமிழ் ஸ்டூடெண்ட்னால் தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அதாவது நம்ம தமிழ் பசங்க, லைஃப் சயின்ஸ் படிக்கக்கூடிய நம்ம தமிழ் பசங்களுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு அகாடமி இது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லைஃப் சயின்ஸ் கேரியர் நல்லா செட்டில் ஆகிறவங்க, நல்லா பில்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 90% அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. பாதி தான் தமிழ், பாதின்னு கூட சொல்ல முடியாது, அதையும் விட கம்மியாக தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ் பசங்க கேரியரில் ஷைன் பண்ணுறாங்க. ஸோ டு எம்பவர் தமிழ் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? தமிழ் பசங்களுக்கு, ரூரலில் இருக்கக்கூடிய தமிழ் பசங்களுக்கு, லோக்கலில் இருக்கக்கூடிய, லோக்கல் மீன்ஸ் நம்ம ரீஜியனுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட்டலாக இருக்க போகுது. ஓகேவா? தென் யார் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகிருக்கும், எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி. நீ பயோடெக்னாலஜி படிச்சுட்ருக்கியா, இல்லை பயோடெக்னாலஜியை படித்து முடிச்சிட்டியா, யூஜி படிச்சிட்டியா, பிஜி படிச்சிட்டியா, இல்லை பிஜி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கலாமா வேணாமா என்னன்னு தெரியலையா, அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது ஒரு முக்கியமான கைடன்ஸ் போர்ட்டலாக இருக்கும். நீ பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தாலும் சரி, பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் சரி, ஒரு பாட்னி, ஒரு ஜுவாலஜி, இல்லை நான் ஒரு பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை, ஃபார்மசி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் உனக்கு எப்படி இருக்கும், இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான போர்ட்டலாக இருக்கும். ஓகேவா? நான் நம்ம அகாடமியோடைய லோகோவை பற்றி சொல்லிடுறேன். ஒரு கோல்டன் டிஎன்ஏவும் ஒரு ரைசிங் ஸ்டார் ஒன்றும் வச்சுருக்கிறேன். எதுக்காக இந்த கோல்டன் டிஎன்ஏ அண்ட் ரைசிங் ஸ்டார் வச்சோம் அப்படின்னா, ஸோ கோல்டன் டிஎன்ஏ ரெப்ரசன்ட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம். தென் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக நீ என்னவாக போகிற அப்படின்னா ஒரு ஷைனிங் ஸ்டார் ஆக போகிறீங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் என்னவாக போகிறீங்க, உங்களுடைய கெரியர் ஒரு ஷைனிங் ஷூட்டிங் ஸ்டாராக, ஒரு ரைசிங் ஸ்டாராக ஆக போகுது. அதுக்காக அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லோகோவை டிசைன் பண்ணியிருக்கோம். தென் யாரெலாம் இதில் யூஸ் ஆவீங்க, யூஜி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, யூஜி படித்து முடித்தாலும் சரி, பிஜி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிஜி படித்து முடித்தவங்கனாலும் சரி, ஆர் நான் பிஜி படித்து முடிச்சிட்டேன்,
பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணணும், பிஹெச்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்மிங் டு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீ யூஜி படிச்சுட்ருக்கிற, இப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஒரு செகண்ட் இயரில் இருக்கிற, உனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ்லாம் புரியலை, சில கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது, இந்த சப்ஜெக்ட் இந்த பேப்பரில் என்ன எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், நம்ம சேனலை பார்க்கலாம். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக கிளாஸஸ் வந்து போட போகிறோம். எது ரிலேட்டடாக, நீ இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்கிற சிலபஸோடைய பேசிக் டு காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு லைவ் ரெக்கார்டிங் கிளாஸஸாக நம்ம கொடுக்க போகிறோம். தென் என்ட்ரன்ஸ், பிஜிக்கு என்னென்ன என்ட்ரன்ஸஸ் இருக்குது, எப்படி என்ட்ரன்ஸை வந்து அப்ளை பண்ணணும், அந்த என்ட்ரன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் கொடுக்க போகிறோம். தென் யூஜி படிக்கும்போதே உன்னுடைய எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ், உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், உன்னோட வெட் லேப் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், வெட் லேபில் இருந்து ட்ரை லேப் எப்படி பண்ணணும், அந்த ட்ரை லேபுக்கு எப்படி டெவலப் பண்ணிக்கிறணும். ஒரு எம்ப்ளாயரை நீ மீட் பண்ண போகிற அப்படின்னா, இந்த எம்ப்ளாயர்கிட்ட நம்ம உன்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், உன்னுடைய இதை எப்படி நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி உன்னைய நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஸோ த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ யூஜிக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக பிஜி தான் பண்ணணுமா, இல்லை பிஜி பண்ணாமையே என்னால் ஒரு ஜாபை வந்து தேடிக்க முடியுமா, அந்த ஜாபை தேடணும் அப்படின்னா எப்படி, ஒரு பயோடெக் கம்பெனிஸ் எங்கே இருக்குது, பயோடெக் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, எப்படி அதை சர்ச் பண்ணணும், எப்படி ஒரு ஜாபை வந்து நீ சீக் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். தென் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ன பண்ணலாம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்ன, எப்படி நம்ம அகாடமி எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்னா, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் பெட் பயோடெக்னாலஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த மார்ச்சில் மட்டும், இந்த செஷனில் மட்டும்தான் 2026 இந்த கம்மிங் மேலே வர்ற எக்ஸாம் மட்டும்தான். இது ரெண்டும் தனித்தனியாக வரப்போகுது. சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு ஜூனில் தனியாகவும், பெட் எக்ஸாம் வந்து தனியாகவும் வரப்போகுது. பட் டிசம்பர் 2026 இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்னவாக போகுது அப்படின்னா கம்பைண்டாக வரப்போகுது. இது காம்பினேஷனாக மர்ஜ் ஆக போகுது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன், அதோடைய அப்டேட்ஸு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம். தென் பிஜிக்கு அப்புறம் கரியரை எப்படி நம்ம பில்ட் பண்ணணும், பிஜிக்கு அப்புறம் என்னென்ன கம்பெனிஸில் எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், அஸ் வெல் அஸ் அதே டைம் ஃபெல்லோஷிப்க்கு நான் பிஹெச்டி படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா வித் ஃபெல்லோஷிப்போடு எப்படி படிக்கணும், அதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். தென் ப்ராஜெக்ட்ஸ், யூஜிக்குமே ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுவோம், அஸ் வெல் அஸ் பிஜிலையுமே எப்படி ப்ராஜெக்ட்ஸ்க்குரிய ஐடியாஸ், ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கன்சல்டன்சி, உங்கள் ப்ராஜெக்ட் அந்த ரிசர்ச் ஃப்ளோ வந்து எப்படி கொடுக்கணும், ஒரு லிட்ரேச்சர் கலெக்ஷன் எப்படி பண்ணணும், இல்லை உங்கள் பிஜிலேயே உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, எப்படி ஜேர்னல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். தென் இம்ப்ரூவிங் டெவலப்பிங் ஸ்கில்ஸ், எப்படி நீ வந்து டெவலப் பண்ணிக்கணும், உன்னுடைய டிகிரிஸ் இருக்குது, 2 டிகிரி வச்சுருக்கேன், 2 டிகிரிக்கு அப்புறம் அதையும் தாண்டி நீ வேறு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், எந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம்னா நம்ம பயோடெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஈஸியாக போக முடியும் அப்படின்ற கைடன்ஸும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம், நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நம்ம ரிசர்ச் அகாடமி அப்படின்னா, தீசிஸ் ரைட்டிங்கில் ஹெல்ப் பண்ணணும். தென் பப்ளிகேஷன் அண்ட் ஃபண்டிங், இப்போ
நியூவாக எமர்ஜ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் ஆர் ஒர்க்கெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், பட் வி ஆர் இன் பப்ளிகேஷன் ஸ்டேஜில் இருக்கிறோம். எப்படி ஜேஃபார்முக்கு என்ன பண்ணணும், பப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணணும், ஜேர்னல்ஸை எப்படி ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்டு, வெப் ஆஃப் சயின்ஸ் மாதிரியான ஜேர்னல்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுலேயும் ஃப்ரீ ஜேர்னல்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபாஸ்ட் பப்ளிகேஷன் ஜேர்னல்ஸு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும், அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு எப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ த வே ஆஃப் அகாடமிக் ரைட்டிங்னா என்ன, எப்படி வந்து பிளெஜியாரிசம்லேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம பிளெஜியாரிசம் இல்லாமல் எப்படி நம்மளுடைய தீசிஸை ரைட் பண்ணுறது, நம்ம ஜேர்னல்ஸ்க்குரிய மேனுஸ்கிரிப்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த ரைட்டிங் அகாடமிக் ரைட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெல்ப் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் பிஹெச்டி ஸ்காலர்ஸ், ஃபுல் டைம்ஸ் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு என்னென்ன ஃபண்டிங் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நம்ம அப்பப்போ என்ன பண்ண போகிறோம், டெய்லி இனிமேல் வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம். டெய்லி ஒரு அப்டேட் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். தென் ஓவராலாக ஃபார் யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஜாப் அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாம் தான் வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவையான கைடன்ஸை அஸ் அ மென்டராக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.